சொல்லி மண்டையிலே அடிக்கலுற்றார். படிக்கின்ற பிரம்மாவை தான் பஞ்சாங்க ஓத வைத்தார். அரம்பு என்னும் தெய்வக்கண்ணி அருபாவிக்கு கால் வேடிக்க இப்படியாக தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமை செய்ய ஆரம்பித்தார். பார்த்தார்கள் தெய்வார்கள், இந்த சண்டாளன் மகிழாசூரனுக்கு சுவாமி வரத்தை கொடுத்து விட்டாரு. செய்து கொண்டிருக்கிறானே சண்டாளன் இந்த தெய்வார்கள் எல்லாம் கைலாய கோட்டைக்கு வருகின்றார்கள். கைலை மலை நாக்கு கொஞ்சம் நீளமாக இல்லையா, வாய் கொஞ்சம் நீளம். சரி, இங்க பாருங்கப்பா தெய்வார்களே, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். என் மைத்துனன் நாராயணன் பகவானிடத்திலே போய் உங்க குறைகளை எல்லாம் சொன்னால் உங்கள் குறைகள் தீரும். அப்படியா சுவாமி? போயிட்டு வாங்க. தெய்வார்கள் எல்லாம் பகவானிடத்தில் எப்படி முறையிட்டார்? எப்படி அம்மா? ஐயனே ஆதி சிவா என்ன செய்வோம் பகவானே? எந்த தெய்வார்கள் எல்லாம் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கரையில் பள்ளி கொண்ட பச்சைமால் அச்சுதனிடத்தில் வந்து முறையிட்டார்கள். பகவானே நாராயணா, காக்கும் கடவுளை, எல்லா ஜீவாத்மாக்களையும் தாங்கள் தான் காப்பாற்றுகிறீர்கள். இந்த உலகத்தை ஓரடியால் இழந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணா, சுவாமி எங்களை காப்பாற்றுங்கள். சிவபெருமான் கொடுத்த வரத்தின் பயனாக எங்களை செய்யாத கொடுமைகள் செய்கிறார். சவுக்கு அடி கொடுக்கிற 1008 அடி அப்படியா எழுந்திருச்சு 1008 தோப்பு கண்ணம் போடணும். பகவன் நாமாவை சொல்லவே கூடாது. அகிலாசுராய நமகன்னு நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் சொல்ல பகவான் வரத கொடுத்தாரு. அப்படியா சாமி? நானும் கொடுக்கல, நீங்க கொடுக்கல. அதனால யார் வரலகா தெரியுமா? யாரு? அம்மா கிருஷ்ணமாரி வரலகா. கிருஷ்ணமாரியா? அவனாலதான் வரேனா. அப்படியா? ஆமா. சரி, அதனால கிருஷ்ணமாரி வைத்து துதியுங்கள். துதியுங்கள். கட்டமென நீரட்டும். ஆமா. ஓங்கள். ஓங்கள். நாராயணன் என்ன உரைத்தார் தெரியுமா? கவலைப்பட வேண்டாம். சிவபெருமானிடத்தில் அவன் வாங்கிய வரம் அத்தகைய வரம். ஆமா, பெண்ணால் எனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்தான் பகவான் கொடுக்க. அதனாலே உலகத்தை ஆழ்வதற்காக தாய் கிருஷ்ணமாரி அம்மா அவதாரம் செய்தார். அதனால் அவளிடத்தில் முறையிட்டால் உங்கள் குறைகள் எல்லாம் தீரும். எந்த குறையாக இருந்தாலும் சரி, குறைகளை தீர்த்து வைப்பாள், நீக்கி வைக்கக்கூடியவள். அதனாலே கவலை கூற வேண்டாம் தெய்வார்களே. தாயாரை துதியுங்கள், கிருஷ்ணமாரியை துதியுங்கள் என்று சொன்னார். இப்படி இருக்க ஆதி பராசக்தி ஆகிய தாயா கிருஷ்ணமாரி தாயாரை துதிக்கிறார்கள். சரி, ஆதி பராசக்தியே, அகிலாண்டேஸ்வரியே, பிரம்மாண்ட நாயகியே, எந்தாயே ஈஸ்வரியே என்று கிருஷ்ணமாரி தாயாரை எப்படி துதித்தார்கள்? எப்படி அம்மா?
வாரும் அம்மா தாயாரே கிருஷ்ணமாரி அம்மையளே துதிக்கும் போது தாயாரிடத்திலே கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், அம்மா கிருஷ்ணமாரி அம்மா என் தங்கை, அதனால் உனக்கு பேர் என்ன தெரியுமா? உலகத்தை காக்க வந்தவள், துஷ்டர்களை காணடைக்கு நல்லவரை காக்கும் தெய்வம், வெள்ளி சோனியங்களை விளக்கக்கூடியவள், 1000 கண்ணுடையாள் அலங்காரி கிருஷ்ணமாரி. மாரி என்றாலே